ஹலோ கைஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ லைவ் அப்டேட்ல என்ன நடக்குது அப்படின்றத பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இது என்னடா வஞ்ச புகழ்ச்சியா என்னடா அப்படின்ற மாதிரி அர்ச்சனா மாயாவை வச்சு செஞ்சுட்டாங்க. மாயாக்கு பூர்ணிமாக்கு ஒரு நிமிஷம் புரியல, என்ன இவங்க பேசுறாங்க, அர்ச்சனா பத்தி நம்மளை பத்தி உண்மையா பேசுறாங்களா இல்ல பெருமையா சொல்றாங்களா இல்ல கழுவி ஊத்துறாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாருமே மாயா பூர்ணிமா வச்சு செஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். மார்னிங் டாஸ்க் நினச்சி மார்னிங் டாஸ்க்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் டெய்லியுமே இப்போ கொடுத்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்தாரு. என்ன டாஸ்க்னா, யார் ரொம்ப பவுன்ஸ் பேக் ஆயிருக்கா, இது வரைக்கும் வந்து ரொம்ப அடி வாங்கி பவுன்ஸ் பேக் ஆகி இந்த வீட்டில் சர்வைவ் வருது யாருன்னு நினைக்கிறீங்க, அப்படிப்பட்ட 2 பேரை சொல்லுங்க அப்படின்னாங்க. ஒருத்தர் வந்து ஒரு பேரை சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் தினேஷ் வந்தாரு. தினேஷ் வந்து என்ன சொன்னாருன்னா, மாயா அர்ச்சனாவை சொன்னாரு. மாயாவை பத்தி என்ன சொன்னார் அப்படின்னா, நான் வந்து எத்தனையோ பேர் இங்க வந்து பார்த்துருக்கேன், பட் ஆனால் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக ஒரு கேம் விளையாடி தப்பான கேமாகவே இருந்தாலும் அது ஏன் கேம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரியலாக இருந்து எவ்வளோ அடித்தாலும் திரும்ப பவுன்ஸ் ஆகிறது எனக்கு தெரிஞ்சு மாயா தான். அது மாதிரி வந்து அர்ச்சனாவும் அப்படிதான். அர்ச்சனா வரும்போது ஃபர்ஸ்ட் ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க, இவங்களால தாக்கு பிடிக்கவே முடியாது அப்படின்னும் போது திரும்ப இவங்க ஒரு கம்பேக் கொடுத்த மாதிரி வந்தாங்க. ஸோ அதனால நான் அர்ச்சனாவை சொல்றேன்ற மாதிரி தினேஷ் சொல்றாரு. அதுக்கப்புறம் விசித்ரா வந்தாங்க. விசித்ரா வந்து மாயா பூர்ணிமா நீங்க 2 பேரும் ஒன்று தான், நான் தனித்தனியாக சொல்ல விரும்பல, நீங்க 2 பேரும் எவ்வளோ அடி வாங்கியிருக்கீங்க அதை நான் பார்த்துருக்கேன், பட் இருந்தாலும் அடுத்த நாளே வந்து கேம் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தட்டி விட்டுட்டு நேற்று எதுவுமே நடக்காத மாதிரி வருவீங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அது மாதிரி அவ்வளோ பவுன்ஸ் பேக் நீங்கள் பண்ணிட்டு தான் இருக்கீங்க அப்படின்ட்டு விஜய் சொன்னாங்க. விஜய் ஏன் சொன்னாங்க அப்படின்னா, நீ எப்படி இங்கேருந்து வெளியில் போன அப்படின்றது தெரியும், என்னால் அந்த மாதிரி திரும்ப வந்திருக்க முடியாது, உன்ன மாதிரி நான் வெளியில் போயிருந்தேன்னா திரும்ப என்னை கூப்பிட்டுருந்தா இல்லைப்பா வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேன், ஆனால் நீ திரும்ப வந்து கேம் விளையாடணும்னு வந்திருக்கல்ல, ஸோ அதே ஒரு பெரிய பவுன்ஸ் பேக் தான் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரவினா வந்தாங்க. ரவினா வந்து மாயா பூர்ணிமா வந்தாங்க. அப்புறம் மணியும் அதை எதை சொன்னார், நிக்சன் அதை சொன்னார். ஸோ பெரும்பாலும் எல்லாருமே வந்து மாயா பூர்ணிமா அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து அர்ச்சனா வந்தாங்க. அர்ச்சனா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இங்கே எல்லாருமே வந்து இத்தனை நாள் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அது எல்லாருமே சாதாரணமாக இல்லை, எல்லாருமே வந்து ஒரு கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணி தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், பெரிய பெரிய ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணி தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் வந்து இங்கே நான் 2 பேரை சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மாயாவை சொல்கிறேன். மாயாவை ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எவ்வளோ பிரச்சனைகள் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, கமல் சார் திட்டியிருக்காங்க, கமல் சார் வறுத்து எடுத்திருக்காங்க, ஆனால் அப்படி இருந்தும் கூட அடுத்த நாள் இவங்க வந்து ஒரு கேம் விளையாடணும்னு சொல்கிறாங்கல்ல, அந்த கேம் மாதிரி எந்த கேமே யாராலையுமே விளையாட முடியாது, அவங்களோட கேமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், அது தப்போ ரைட்டோ என்னை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களோ பண்ணலையோ, ஆனால் நான் என் விளையாடுறத நான் விளையாடிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இன்னைய வரைக்கும் அதே மாதிரி தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. கமல் சார் திட்டியிருக்காரு, நம்மளும் அவங்க கூட பிரச்சனை பண்ணியிருக்கோம், ஆடியன்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு, ஆனாலும் அவங்களோட கேம் மாற்றாமல் இதுதான் என்னோட கேம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ திட்டினாலும் அவங்க வந்து திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகுறாங்க அப்படின்னா அது மாயாவால் மட்டும்தான் முடியும், இங்கே வீட்டில் யாராலையுமே முடியாது அப்படின்ற மாதிரி அர்ச்சனா சொன்னாங்க. அதுக்கப்புறம் யாரை சொன்னாங்கன்னா விசித்ராவை சொன்னாங்க. விசித்ராவை எதுக்கு சொன்னாங்க அப்படின்னா, இந்த ஏஜ் ஃபேக்டரோட உள்ள வரதே முதல்ல பெரிய விஷயம், அதுவே ஒரு இன்ஸ்பைரிங்காக பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஆனால் அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க இந்த வீட்டில் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் இவ்வளோ ஃபேஸ் பண்ணியும் கூட அவங்க எந்த இடத்துலையுமே டவுன் ஆகாமல் எந்த இடத்துலையுமே வந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆகாமல் எல்லாத்தையுமே கூலாக ஹேண்டில் பண்ணிட்டு பவுன்ஸ் பேக் ஆகி இன்னை வரைக்கும் வந்துட்டு இருக்காங்க அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம் தான் அப்படின்னாங்க. அடுத்தது மாயா வந்தாங்க. மாயா வந்ததை சூப்பராக 2 பேரும் சொன்னாங்க. ஒருத்தர் விஷ்ணு, இன்னொன்று பூர்ணிமா. பூர்ணிமாவை என்ன சொன்னாங்க அப்படின்னா, எவ்வளோ அடித்தாலும் சரி, வச்சு வெளுன்னு வெளுத்தாலும் சரி, கமல் சாராக இருந்தாலும் எந்த சாராக இருந்தாலும் வச்சு எவ்வளோ அடித்தாலும் திரும்ப சிரிச்சுக்கிட்டே இருந்தால் அப்புறம் என்ன அப்படின்னு அடுத்த நாள் அடி வாங்குறதுக்கு ரெடி ஆகிடுவாங்க. அது பூர்ணிமாவால் மட்டும்தான் முடியுமே தவிர வேற யாராலையுமே நினச்சி கூட பார்க்க முடியாது. அதனால பூர்ணிமாவை நான் ஒரு ஆளை சொல்கிறேன் அப்படின்னாங்க. அதுக்கு அடுத்தது யாரை நான் சொல்கிறேன்னா விஷ்ணுவை சொல்கிறேன். ஏன்னா விஷ்ணு டைரெக்டாக ரோஸ்ட் வாங்கின மாதிரி யாராலையுமே ரோஸ்ட் வாங்கவே முடியாது. ஏன்னா கமல் சார் வந்து அவனோட கேப்டன்சியை பற்றி டைரெக்டாகவே அட்டாக் பண்ணி கிட்டத்தட்ட 2 நாள் விஷ்ணு வச்சு செஞ்சுட்டு இருந்தார். விஷ்ணுவால் அதை தாக்கு பிடிக்கவே முடியாது. வேற யாராக இருந்தால் அதை கண்டிப்பாக தாக்கு பிடிச்சிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா வந்து கூட சேர்ந்து கும்பலாக திட்டு வாங்குறது வேற, டைரெக்டாக திட்டு வாங்குறது வேற. நிறைய இடத்துல டைரெக்டாக தான் விஷ்ணு வந்து திட்டு வாங்கிட்டு இருந்தான். அப்படி வாங்கி கூட எந்த இடத்துலையுமே சோர்வடையாமல் எந்த இடத்த மாற்றிக்கணுமோ, எப்படி சேஞ்ச் பண்ணிக்கணுமோ அந்த சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இப்போ வரைக்கும் அவன் நல்லா கேம் விளையாடிட்டு இருக்கான். அதை விட ஒரு பெரிய பவுன்ஸ் பேக் நான் இங்கே வந்து பார்க்கவே இல்லை. அதில் விஷ்ணு பூர்ணிமா சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வேலிடான ரீசன் சொன்னாங்க. எனக்கு இத்தனை பேர் சொன்னாலும் சரி, மாயாவை தாண்டி
பூர்ணிமா தான் பயங்கரமா பவுன்ஸ் பேக் ஆகியிருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா நிறைய இடத்துல மாயா தப்பிச்சு போயிருக்காங்க. ஆனா பூர்ணிமா டைரக்டாவே கமல் சார் கிட்ட வந்து திட்டு வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம விஷ்ணுவும் அதே மாதிரி தான். விஷ்ணுவும் வந்து வேற லெவல்ல திட்டு வாங்கினாரு. டைரக்டாவே வந்து கேப்டன்சியை பத்தி பேசி திட்டு வாங்கினாரு. வேற யாரா இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து ரொம்ப லோ ஆயிருப்பாங்க. பட் ஆனால் விஷ்ணுவும் பூர்ணிமா வந்து ரியல் சர்வைவர், ரியல் பவுன்சர் பேக் அப்படின்னு சொல்லணும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் ஸ்கிரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.